அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடி மைவி3 ஆட்ஸ். அதாவது சார், பல லூசு பசங்க இருக்கிறானுங்க சார், ரெஃபரல் அமௌண்ட்டை கூட என்னன்னு தெரியாமல் பைத்தியம் மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்களே சார் அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த பல பைத்தியங்களுக்கு ரெஃபரல்னா என்ன, ரெஃபரல் அமௌண்ட்னா என்ன, ஒரு ரெஃபரல் அமௌண்ட் அப்படிங்கிறது ஒரு எத்தனை பிஸ்னஸில் இருக்குது, இதெல்லாம் இதை பற்றியும் முக்கியமாக எம்ஆர்பி தப்பு, எம்ஆர்பி வந்து தப்பாக போடுறாங்க, எம்ஆர்பி இது அதிகமாக போடுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில ஃப்ராடுகளுக்கு எம்ஆர்பி அப்படிங்கிறத எப்படி போடுவாங்க, எம்ஆர்பி அப்படிங்கிற விஷயம் எந்த அளவுக்கு இதில் கொண்டு வரப்படுது இந்தியா மாதிரி கண்ட்ரிகளில், இந்தியாவில் எம்ஆர்பி எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றியும் முக்கியமாக பார்த்திங்கன்னா மக்களே, போன வீடியோவில் மைவி3 ஆட்ஸ் அப்படிங்கிற அந்த ஆப்போடைய பிஸ்னஸ் பொட்டன்ஷியலை பற்றி பார்த்துருப்போம். இப்போது இந்த வீடியோவில் இந்த பிஸ்னஸ் பொட்டன்ஷியல் இப்போ வரைக்கும் எப்படி உருவாக்கியிருக்கிறாங்க, அதை உருவாக்க அவங்க என்னென்ன மாதிரி ட்ரிக்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்காங்க, இதை ட்ரிக்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் சொல்கிறத விட இந்த பிஸ்னஸ் யுக்தின்னு சொல்லலாம், இது ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு ஒரு 10 இயர்ஸ் டவுன் லைன் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்போடைய பிஸ்னஸ் பொட்டன்ஷியல் எந்த அளவுக்கு இருக்கும், அதை நோக்கி எப்படி பயணம் பண்ணியிருந்தாங்க, அந்த பயணம் பண்ணுறப்போ நடுவில் பூந்து இவர்கள் ஆதாயத்துக்காக எப்படி இதை அடக்குனாங்க, எப்படி ஒடுக்குனாங்க, இல்லை முக்கியமாக பாமக அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு இல்லை என்ன லாபம் இருக்க முடியும், இதை ஏன் இப்படி பண்ணாங்க, டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங் சார், சில லூசு பசங்க ரெஃபரல் கொடுக்குறாங்க, ரெஃபரல் அமௌண்ட்லாம் கொடுக்குறாங்க, அது எது கொடுக்கணும், அது கொடுக்குற தப்பு தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க சார் அப்படின்னீங்க. ரைட் மக்களே, நம்மளே லூஸுன்னு சொல்லிட்டோம், அதுங்க ஃப்ராடுன்னு சொல்லியாச்சு. எந்த அளவுக்கு இதுங்களாம் ஃப்ராடு அப்படிங்கிறத நான் லாஸ்ட்டாக ரிவீல் பண்ணுறேன். ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் நீங்கள் பார்ப்போம் மக்களே, ஒரு ரெஃபரல் அமௌண்ட் தப்பு அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம நேத்தியே பேசியிருந்தோம். என்னென்னா கூகுள் பே அப்படிங்கிறது, கூகுள் பே, ஜிபே அப்படிங்கிறது ரெஃபர் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு வந்தவொடனே அவங்க நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட் ரெஃபர் பண்ணுங்க, நான் 300 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவன் விளம்பரப்படுத்தலாம். அவனுக்கு என்ன லாபம் இருக்க முடியும் அப்படின்னு கேட்டிருந்தோம். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் பார்க்கலாமே, ஒரு இந்தியாவை பொறுத்தளவுக்கு ஹாஸ்பிட்டல் இண்டஸ்ட்ரி, லைக் மெடிக்கல் இண்டஸ்ட்ரி, அதாவது இவங்க போடுகிறாங்க டாக்டர் அன்புமணி ராமதாஸ் போடுகிறாங்க பார்த்தீங்களா, அதை எடுத்துக்கலாம். ஒரு டாக்டர் இண்டஸ்ட்ரி, ஒரு மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ ரெஃபரல் இருக்குன்னு சொல்லிட்டோமா மக்களே. ஒரு டாக்டரை வந்து இவர் வந்து பார்ப்பார், ஹி இஸ் கால்டு மெடிக்கல் ரெப்பு, வந்து பார்த்துட்டு சார் என்கிட்ட இந்த மாத்திரை இருக்குது சார், இந்த மாத்திரை என்கிட்ட இருக்குது சார்னு சொல்லுவார். நீங்கள் பார்த்தா தெரியும், இந்த சிஸ்டத்தை நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தா தெரியும், ஒரு கிளினிக் இருக்கும், இல்லை ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும், ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளேயே ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்கும். நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டலில் எழுதி கொடுக்கக்கூடிய அந்த மருந்துகளை அந்த மெடிக்கல் ஷாப்பில் வாங்கினா மட்டும்தான் கொடுப்பாங்க. வேறு இடத்துக்கு போனால் அவங்க எங்கே சார் எழுதுனதுன்னு கேட்பாங்க, அந்த ஹாஸ்பிட்டலுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல மட்டும்தான் சில மருந்து கிடைக்குன்ற மாதிரியும் வச்சுருப்பாங்க அவங்க. சரிங்களா? ஏன் அதுன்னு பார்த்தோம்னா மக்களே, மெடிக்கல் டைப் ஒருவர் வந்து சார் என்கிட்ட இந்த மருந்து இருக்குது சார்னு காட்டுவார். அது டாக்டர்ஸ் பார்ப்பாங்க. பார்த்த உடனே அடுத்த வார்த்தை அவங்க கேட்பாங்கன்னா, சரி எவ்வளோ கட்டு அப்படிம்பாங்க. இந்த மருந்து மாத்திரைகளை நாங்கள் எழுதணும்னா டாக்டர்ஸ்க்கு எவ்வளோ கட்டு, எங்கள் மெடிக்கல் ஷாப்க்கு எவ்வளோ வந்து பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் இருக்குன்னு கேட்பாங்க. மக்களே ஒன்று சொல்கிற மக்களே, மெடிக்கலை பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு 50 to 60% வரைக்கும் கமிஷன் மட்டும் செல்கிறது. அவங்க மெடிக்கல் ஷாப்லேயே அந்த மருந்து விற்பாங்க. அந்த மெடிக்கல் ஷாப் ப்ராஃபிட்டே பார்த்திங்கன்னா ஹியூஜ் ப்ராஃபிட் கொடுப்பாங்க அந்த கம்பெனிக்கு, அந்த டாக்டருக்கு. இது மட்டுமான்னு கேட்டிங்கன்னா, அந்த மருந்துகளை அந்த டாக்டர் எழுதுவதற்கு அவருக்கு பார்த்திங்கன்னா தனியாக கட்டு போகும், 10-20% கட்டு போகும். உதாரணத்துக்கு ஒரு 100 ரூபா மாத்திரை வந்து எழுதி கொடுக்குறாங்க, நீங்கள் 100 ரூபாய்க்கு அந்த மாத்திரை மருந்தை வாங்கி அந்த சாப்பிட்றீங்க நீங்கள்னால, அதில் 20 ரூபா டாக்டர்ஸ் கட்டு போகுது தனியாக. இவர் இந்த மாத்திரை எழுதி கொடுப்பதற்கு அந்த மருந்து கம்பெனி கட்டு கொடுக்குறாங்க. இது மட்டுமான்னு கேட்டிங்கன்னா, அந்தந்த டாக்டர் ஃபேமிலியோட வெளிநாடு போய் அவர் ட்ரிப் அடிக்கிறதுக்கு அந்தந்த மருந்து கம்பெனி அதை ஸ்பான்சர் பண்ணி செய்வாங்க. ஃபேமிலி ஃபாரின் ட்ரிப் ஃப்ரீ. எதுக்குன்னா, இந்த மருந்து கம்பெனியை தயாரிக்கக்கூடிய மாத்திரையை அந்த டாக்டர் எழுதுவதற்காக அவர் கொடுக்கக்கூடிய கட்ஸ். இந்த ட்ரிப் அப்படிங்கிறது அவர் கொடுக்கக்கூடிய ஒரு போனஸ். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு முறை ஒரு மெடிக்கல் ரெப் வந்து டாக்டர்ஸை பார்க்க வரும்போதும் ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க. ஸ்டெத்தஸ்கோப் கொடுப்பாங்க சில இடங்களில் வேறு ஏதாவது கிஃப்ட்ஸ் கொடுப்பாங்க.
தே கிவ் அந்த காருக்கு வந்து போடக்கூடிய அந்த ஸ்டேரிங்க்கு குட்டி வீல் ஒன்று போடுவாங்க, அது கொடுப்பாங்க. இப்படி நிறைய குட்டி 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 கிஃப்ட்ஸ் டாக்டர்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. இது எல்லாமே கமிஷன் அண்ட் கட்ஸ். இது மட்டும் இல்லை மக்களே, ஒரு ஸ்கேன் சென்டர் வருவாங்க. ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே ஸ்கேன் சென்டர் இருக்குன்னா அது வேறு கதை. ஆனால் ஒரு குட்டி கிளினிக் இருக்குது, அந்த குட்டி கிளினிக்கில் இருக்கக்கூடிய டாக்டரு ஒரு ஸ்கேன் சென்டரை ரெஃபர் பண்ணி இங்கே போய் ஸ்கேன் எடுங்க அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா, அந்த ஸ்கேன் சென்டரில் நீங்கள் ஸ்கேன் எடுக்கிறீங்க, 1000 ரூபாய் ஸ்கேன் அப்படின்னால் அதில் 60% கிட்டத்தட்ட டாக்டர்ஸுக்கு கட்டு போகும். 60% நியரிங். ஸோ ரெஃபரல் அண்ட் கமிஷன்ஸ் இல்லாத பிஸ்னஸே கிடையாது மக்களே. எல்லா பிஸ்னஸ்லையும் கமிஷன்ஸ் இருக்கின்றது, எல்லா பிஸ்னஸும் ரெஃபரல்ஸ் இருக்கின்றது. நீங்கள் ஒரு ஃப்ரெண்டை புதுசாக ரெஃபர் பண்ணுங்கள், உங்களுக்கு நாங்கள் பணம் தரோன்னு ஜிபே மாதிரியான பெரிய கம்பெனி பேசிகிட்டு இருக்கான். இப்போ நம்ம நடைமுறையில் பார்க்கக்கூடிய இந்த மெடிக்கல் இண்டஸ்ட்ரி, ஸோ கால் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் சொல்லக்கூடிய டாக்டர் ப்ரொஃபஷனில் எவ்வளவு கமிஷன்ஸ் இருக்குன்றது நீங்கள் பார்க்குறீங்க. இதெல்லாம் தப்பா? டாக்டர் தூக்கு போட்டலாமா? அரெஸ்ட் பண்ணுறாம எல்லாரையும்? கமிஷன் ரெஃபரல்ஸ் இல்லாத பிஸ்னஸே இப்போது இந்தியாவில் கிடையாது மக்களே. இந்த கமிஷன் ரெஃபரல் அப்படிங்கிறதை உங்களுக்கு லீகலைஸ் பண்ணுற மாதிரி, சேனலைஸ் பண்ணுற மாதிரி ப்ராப்பராக அக்கௌண்ட்டில் போடுது இந்த கம்பெனி அப்படின்னால் இது எப்படி தப்பாக இருக்க முடியும்? தப்பாக எங்கே தெரியுது இந்த இடத்துல? செகண்ட் பார்ட், அடுத்தது மிக முக்கியமான பாட்டுக்கு வரலாம். எம்ஆர்பி, அதாவது அந்த அசோக் ஸ்டாலின் இந்த ஃப்ராட் பேசின்னு இருப்பான். நீங்கள் 30 ரூபாய்க்கு பொருள் வாங்குறாங்க, 3000 ரூபாய்க்கு விற்கிறாங்க, இது எவ்வளோ பெரிய தப்புன்னு பேசிகிட்டு இருப்பான். சரி, நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துடலாம். இது ஆடி மாதம், ஓகேங்களா? ஆடி மாதம் நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு டெக்ஸ்டைல் ஷாப் போனீங்கன்னா, லெட்ஸ் டேக் எனி போத்தீஸே எடுத்துக்கலாம். போத்தீஸ் போங்க. போத்தீஸில் இதுவரையில் விற்றுக்கிட்டு இருந்த ஒரு சுடிதாரை நீங்கள் பார்த்துருக்கீங்கனால், சப்போஸ் இஃப் தட் இஸ் 500 ருபீஸ்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் போனீங்கன்னா 917 போட்டு 1+1 ஆஃபரும் கொடுப்பான். இப்போது அதே 500க்கு ஒரு சுடிதார் போட்டிருப்பான். அந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா இதற்கு முன்பு இன்னும் கம்மியாக விற்றுட்டு இருந்திருப்பான். அவ்வளோ ஏன் மக்களே? போத்தீஸ் சாமுந்திரிகா பட்டு யாருப்பா வந்து இதுக்கு பிராண்ட் அம்பாசிடர்னு பார்த்தா கமல்ஹாசனுக்கு கொடுக்கப்பட்ட தொகை அது நடிப்பதற்கு 7 crores. ரைட்டா? இப்போ 7 கோடி ரூபாய் அந்த கமல்ஹாசனுக்கு வந்து கொடுத்துட்டு அது சாமுந்திரிகா பட்டு உருவாக்கி கொடுக்கறது வேற ஒருத்தர் நெசவன் தான் உருவாக்கி கொடுத்துட்ருக்கான். அவங்ககிட்ட இருந்து வாங்குறது, உதாரணத்துக்கு லெட்ஸ் டேக் ஃபார் எக்ஸாம்பிள் 1000 வச்சுக்க மக்களே, 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டு இந்த கமல்ஹாசனுக்கு கொடுத்த காசு 7 கோடின்றதை வந்து எம்டி தன் பாக்கெட்லேருந்து எடுத்து கொடுத்துட்டு 1000 ரூபாய்க்கு வாங்கின பட்டு புடவையை 1100 விற்கிறாங்களா? ஒரு விளம்பரப்படுத்துவது, அட்வர்டைசிங், மார்க்கெட்டிங், யோசிச்சு பாருங்க மக்களே. ஒரு எம்ஆர்பி எப்படி டிசைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எம்ஆர்பி அப்படிங்கிறது அந்த ஒரு கடையோட வாடகை, கரண்ட் பில்லு, ஏசி பில்லு, லேபர் சார்ஜஸ், மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்சஸ், ஆட் எக்ஸ்பென்சஸ், ஓவர்ஹெட் காஸ்ட்டு, எம்டியோடைய காஸ்டிங். ஒவ்வொரு கம்பெனிக்கும் அந்தந்த எம்டி, அந்தந்த சேர்மன், அந்தந்த சேர் பீப்புள் எல்லாருக்குமே சேலரி போடுவாங்க. இது எல்லாம் கேல்குலேட் பண்ணி அதில் ஒரு 30-40% ப்ராஃபிட்டை வச்சு அப்படி தான் ஒரு எம்ஆர்பி டிசைனே பண்ணுறாங்க. ஒரு சட்டை தைக்கிற எவ்வளோ ஆகும் மக்களே? சிம்பிளாக சொல்லப்போனால் ஒரு 200-300 ரூபா உங்கள் துணி எடுக்கிறீங்க, தைக்க ஒரு 300 ரூபா. ஒரு சட்டை தைக்கிறதுக்கு மிஞ்சி போனால் 500-600 ரூபா சட்டை தைச்சிடலாம். ஆனால் நீங்கள் when you go to any branded company போயிட்டுருக்கீங்க, போகிறீங்க, ஒரு ஷர்ட் 2000 ருபீஸும்பான், 2000 ரூபா ஒரு ஷர்ட். இப்படி டிசைன் எப்படி அதை சொல்கிறான்? இதே சட்டையை நீங்கள் துணி எடுத்து தைச்சா கம்மியாக இருக்கும். அவன் 2000 ரூபா சொல்லுவான், 3000 ரூபா சொல்லுவான், 3999 ஒன்லி அப்படின்னு போடுவான். எப்படி டிசைன் பண்ணுறான்? இந்தியாவிற்குள் ஏதாவது எம்ஆர்பி ரெகுலேஷன் ஆக்ட் ஏதாவது இருக்குதா? கிடையாது. இந்தியாவில் ஒரு எம்ஆர்பி நீங்கள் வைக்கிறீங்க, ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னால், எம்ஆர்பி நீங்கள் வந்து 50 ரூபாய்க்கு அந்த பொருளை நீங்கள் வாங்குறீங்க, நீங்கள் 10%, அதாவது 55 ரூபாய்க்கு தான் விற்கணும், ஏதாவது எம்ஆர்பி ரெகுலேட்டரி ஆக்ட் இருக்கா? கிடையாது. இந்தியாவிற்குள் there is no எம்ஆர்பி ரெகுலேட்டரி ஆக்ட். அப்படி ஒரு சட்டமே கிடையாது. ஏன் வைக்க முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களே, அவங்களுடைய இன்பில்ட் காஸ்ட்டு, அவங்களுடைய எக்ஸ்பென்சஸ்ஸு, அவங்களுடைய ப்ராஃபிட் மார்ஜினு, இதெல்லாம் வச்சு அனலைஸ் பண்ணி தான் ஒரு எம்ஆர்பியை அவங்க ஃப்ரேம் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணவே முடியும். இது கடைக்கு கடை மாறுபடும்.
ஒரு பிளாட்ஃபார்மில் விற்கக்கூடிய ஒரு துணிக்கும் அதே துணி ஒரு பிராண்டட் கடையில் போய் விற்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. அதே கிளாத்திங் தான், அதே ஃபேப்ரிக் தான், அதே நெசவு தான், அதே ஸ்டிச்சஸ் தான், எதுவுமே வித்தியாசப்படலைனா கூட அதே மெட்டீரியல், அதே சட்டை, அதே கிளாத்திங், அதே ஃபேப்ரிக்கு, அதே ஸ்டிச்சிங் நீங்கள் பெரிய கடையில் வாங்குறப்போ ரேட்டு வேறு மாதிரி மாறுபட்டிருக்கும். ஏன்? ஏனால் அவன் அதுக்குள்ளே இத்தனை காஸ்டிங்கை உள்ளே போடுறான். கடை, ஏசி, கடை வாடகை, கடையை கட்டியிருக்கான். ஒரு இடத்த யோசிச்சு பாருங்க மக்களே, ஒரு நிலத்தை சொந்தமாக வாங்கியிருப்பான். வாங்கி அந்த நிலத்து மேலே வந்து லோனை போட்டு அந்த கடையை பில்ட் பண்ணுறான். அந்த லோனை யார் அடைப்பா? அந்த லோனை யார் அடைக்கிறாங்க? நம்ம போய் வாங்குகிற ஒவ்வொரு சட்டையோடைய காஸ்டிங்கும் அந்த லோனுக்கான காஸ்டிங்கும் இருக்குதா இல்லையா மக்களே? ஒரு பொருள் வாங்கக்கூடிய பையர் கிட்ட இருந்து தான் எல்லா காசையும் எடுக்க முடியும். இதான பிஸ்னஸ். ஒரு கம்பெனியில் ஒரு கடையில் போய்ட்டு நீங்கள் பொருள் வாங்குறீங்கன்னா அதுக்குள்ளே அவ்வளவு காஸ்டிங் போடுறான். அந்த கடை ஓனர் வாங்கக்கூடிய ரோல்ஸ் ராய்ஸ் காரில் போகிற பெட்ரோல் முதற்கொண்டு காஸ்டிங் நம்ம வாங்கக்கூடிய ஒரு சட்டையில் இருக்குது. இதுதான் கிரவுண்ட் ரியாலிட்டி. தேர் இஸ் நோ எம்ஆர்பி ரெகுலேட்டரி ஆக்ட் இன் இந்தியா. நான் இதை வந்து ப்ராடக்டை மட்டும் பேசிக்கிட்டு இருக்கேன். அடுத்து நான் சர்வீஸ்க்கு வரேன் பாருங்க, அது இன்னும் கூத்தாக இருக்கும். உங்களுக்கு ஒரு ப்ராடக்டோடைய விலை ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கி 12 ரூபாய்க்கு தான் விற்கணும் அப்படிங்கிற ஒரு ரெகுலேட்டரி ஆக்ட் இந்த இந்தியாவில் கிடையாது. கிடையாது, மாறுபட்டுக்கிட்டு இருக்கு. அப்போது இந்த மைவி3 ஆர்ட்ஸ் நிறுவனம் எவ்வளவு ரூபாய்க்கு அவங்க பொருளை வாங்கினாங்க, எவ்வளோ ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ண வேண்டியது அந்த கம்பெனி மட்டும்தானே தவிர வெளியேந்து பார்க்கக்கூடிய எந்த கூமுட்டைகளும் கிடையாது. இப்போ லெட்ஸ் கோ டு மைவி3 ஆர்ட்ஸ் மக்களே. நான் அடுத்த சர்வீஸ்க்கு வரேன். சர்வீஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் உங்களுக்கு. லெட்ஸ் கோ டு மைவி3 ஆர்ட்ஸ். இந்த மைவி3 ஆர்ட்ஸை பொறுத்தளவுக்கு இதில் பர்ச்சேசர்ஸ் யாருன்னால் ஒரு சில பேர் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அந்த பர்ச்சேசர்ஸு தே ஆட்டோமேட்டிக்கலி டேர்ன் இன்டு அ எம்ப்ளாயி, ஒரு ஒர்க்கரும் மாறுறாங்க அந்த கம்பெனிக்கு. இவங்க மாடலை செட் பண்ணிருக்காங்க, அந்த மாடல் செட் பண்ணிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு சிஎம் பிளான் ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்க போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, ஒரு அந்த பிளானை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, அதுக்கு சில பொருள் வாங்கிக்கிறாங்க. அந்த பொருளை வாங்கிட்டு அந்த பொருளுக்கு வாங்கின உடனே டிஃபால்ட்டாக தே பிகம் தி ஸ்டாஃப் ஆஃப் தட் கம்பெனி, இன்டைரக்ட்லி ஆர் டைரக்ட்லி. ஏனால் அவங்க ரெஃபரல் பண்ணுறாங்க. ரெஃபரல் தப்பு இல்லை, ரெஃபரல் நாட் அ ப்ராப்ளம், நாட் அ பிக் டீல், நாட் அன் இஷ்யூ. அவங்க ரெஃபர் பண்ணி ஒரு சில பேரை வந்து அவங்களுக்கு கீழே லெக்ஸில் ஆட் பண்ணுறான்னு வச்சுங்க மக்களே. ஸோ ரெஃபரல் அமௌண்ட் கமிஷன் வாங்குறாங்க. அடுத்தது இந்த மைவி3 பொறுத்தளவுக்கு ப்ராடக்ட் ரெஃபரல்ஸு, ரீபர்ச்சேஸு இதெல்லாம் ஒரு முக்கியமான அங்கம் வகிக்கின்றது இவங்களுடைய இன்கம் சோர்ஸஸில். ஸோ இவங்க ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, அதை ரீசெல்லிங் பண்ணுறாங்க, ரீபர்ச்சேஸ் பண்ணுறாங்க, இவங்க கீழே ஆட்களை வந்து கொண்டு வந்து அவங்கள ரெஃபர் பண்ணுறாங்க, ரெஃபரல் அமௌண்ட் வாங்குறாங்க, கமிஷன் அமௌண்ட் வாங்குறாங்க, இப்படி நிறைய விஷயத்தை அவங்க சம்பாதிக்கிறாங்க. கூடவே இதில் ஒரு 15-20% பீப்புள் அந்த வீடியோ பார்க்கிறார்கள். அதை வந்து ஒரு நண்பர் சொன்னார், சார் வீடியோ பார்த்து காசு சம்பாதிக்கிறாங்க கிடையாது சார் அந்த விஷயம். அந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க சமயத்தில் ஆர் யூ வாட்சிங் த வீடியோ அப்படின்னு கேட்கும், எஸ் சார் நோன்னு கேட்கும். சும்மா நம்ம ப்ளே பண்ணி விட்டு ஆக்ஷன்ட்டு கம்மியாக உட்காந்து தூங்க முடியாது சார், அதை பார்க்கணும், எஸ்ன்னு அவங்க டைப் பண்ணணும். சப்போஸ் தப்பாக டைப் பண்ணால் திருப்பி இந்த வீடியோ ஃபஸ்ட் வந்து ப்ளே ஆகும். வீடியோ போயிட்டே இருக்க முன்னாடி ஒரு நம்பர் வரும், அந்த நம்பரை பார்த்து டைப் பண்ணணும், அது நம்ம டைப் பண்ணி சென்ட் பண்ணணும். அது நீங்கள் ப்ராப்பராக டைப் பண்ணாமல் தப்பாக டைப் பண்ணால் திரும்ப ஃபஸ்ட் வந்து வீடியோ ப்ளே ஆகும். ஸோ உழைக்கிறாங்க அதில், தேர் ஒர்க்கிங் தேர். ஏன் சார் ஒரு டேட்டா என்ட்ரி பண்ணுறாங்க, டேட்டா என்ட்ரி பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு இடத்துல இருக்கக்கூடிய பேப்பரில் இருக்கக்கூடியதை டைப் பண்ணி இங்கே கொண்டு வராங்க. இப்போ டேட்டா என்ட்ரி பண்ணி வீட்டில் உட்காந்து பண்ணி சம்பாதிக்கிறதும் இதுவும் அது தப்புனா இதுவும் தப்பு தான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பேப்பர் பார்க்க டைப் பண்ணுறீங்க, அவங்க காசம் கேட்டால் சொல்ல முடியுமா சார் நீங்கள் கேட்குறாரு. ஸோ பீப்புள் ஆர் ஒர்க்கிங் ஹியர். மைவி3 ஆர்ட்ஸை யாருமே சும்மா உட்காந்து தண்டத்துக்கும் வந்து வீடியோ ப்ளே பண்ணி விட்டுட்டு சம்பாதிக்கல. அந்த வீடியோ உன்னுக்குமா உன்னிப்பாக கவனிக்கிறாங்க, அதில் ஒர்க் பண்ணுறாங்க, அதில் டைப் பண்ணுறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. இதனை ஒரு ஆப் இண்டஸ்ட்ரி பார்க்குறாங்க. இந்த ஒரு ஆப்பில் குறைஞ்சபட்சம் ஒரு 50 லட்சம் பேர் டெய்லியும் ஆவரேஜாக, சில பேர் சொல்லியிருந்தாங்க சார் ஓஎம்க்குலாம் 15 மினிட்ஸ் தான் சார் வீடியோ ப்ளே ஆகும்னாங்க. சரி நம்ம ஆவரேஜாக எடுத்துக்கலாம். ஒரு 50 லட்சம் பேர் ஆவரேஜாக 1 ஹவருக்கு அவங்க அந்த ஆப்பை சின்சியராக யூஸ் பண்ணுறாங்க, டைப் பண்ணுறாங்க, எஸ் நோ கொடுக்குறாங்க. அப்போ விச் மீன்ஸ் வாட்னா தேர் ஆக்டிவ் இன் தட் ஆப்னு அர்த்தம். அப்போ அந்த ஆப்புக்கு எவ்வளோ அட்வர்டைசிங் ஃபண்ட் வரும் உள்ள. ஸோ இவங்க ஒர்க் பண்ணுறாங்க, இவங்களுக்கு மாதமாக சேலரி கொடுக்குறாங்க இந்த கம்பெனி. இப்போ இந்த ஒர்க் அப்படிங்கிறதை
உள்ளே வரக்கூடிய நபர்கள், அதாவது இதுக்குள்ளே வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரக்கூடிய நபர்கள், பர்ச்சேஸ் பண்ணாமல் ஓயமாக வரக்கூடிய நபர்கள் எல்லாருக்கும் பார்த்து எல்லாருக்குமே இங்கே ஒரு பிஸ்னஸ் பிளான் செட் பண்ணுறாங்க. ரெஃபரல்ஸில், ரீபர்ச்சேஸில் இதெல்லாம் ஒரு சில பேர் சம்பாரிச்சிட்ருக்காங்க. தே ஆர் ஒர்க்கிங், தே ஆர் கெய்னிங் அமௌண்ட். அவ்வளோதான். சும்மா உட்காந்த மேனிக்கு வீடியோ ப்ளே பண்ணி விட்டு நாங்கள் உட்காந்து தூங்கிட்டு இருந்தால் காசுலாம் வராது. நாங்கள் உன்னிப்பாக அதை கவனிக்கணும். அதில் வரக்கூடிய நம்பர்ஸ் நாங்கள் டைப் பண்ணணும். தப்பாக டைப் பண்ணால் திரும்ப ரிவர்ஸ்க்கு போயிடும். வயசானவங்களோ இல்லை ஃபிசிக்கல் சேலஞ்சு பீப்புளோ யாராக இருந்தாலும் அவங்க ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்ணாமல் காசு வராது. நான் ட்ரஸ்ட்டு வச்சுருக்கிறேன், நான் வந்து 10 பேருக்கு சோறு போட போகிறேன்னு சொல்லிவிட்டு ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒரு 3 வாட்ஸ்அப் குரூப்பை உருவாக்கி வச்சுக்கிட்டு அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நான் 10 பேருக்கு சோறு போட போகிறேன், முடிஞ்ச தொகையை இந்த ட்ரஸ்ட்டுக்கு அனுப்புங்கன்னு சொல்லி வாட்ஸ்அப் பண்ணி விட்டு அமுச்சு விட்டா அதில் கூட சில கூமுட்டைங்க பாவம் ஏதோ பண்ணுறான் போலக்குன்னு சொல்லிட்டு ஒரு 10-100 போட்டு விட்டு அந்த காசை எடுத்துன்னு போயிட்டு ஒரு 100 பொட்டலத்தை வாங்கிட்டு ஒரு 10 பேர் காசை பொட்டலம் கொடுத்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து ஃபிலிம் காமிச்சிட்டு அந்த ஃபோட்டோ இனிமேல் அந்த வாட்ஸ்அப்பில் போட்டுட்டு 100 பேர் நான் கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு அதில் இப்போ வரக்கூடிய அமௌண்ட்டு ஒரு 10,000 வச்சுக்க மக்களே. அந்த 10,000த்தில் 1000க்கு எவ்வளோ ஆயிரப்போகுது? ஒரு பொட்டலம் 40 ரூபா. ஒரு 100 பொட்டலாம் வாங்கினா 100 பொட்டலாம் வாங்கினா 400 ரூபா, 4000 ரூபா வரும். 4000 வாங்க 4000 மட்டும் கொடுத்துட்டு 6000 அமைக்கி வச்சுக்கிட்டு நாங்கள் சமூக சேவகர், நாங்கள் வந்து பயங்கரமான சமூக சேவை பண்ணுறோம், இப்படிலாம் இங்கே பண்ணல. இதுதான் சோம்பேறி வாழ்க்கை. இந்த மாதிரி இங்கே பண்ணல. பீப்புள் ஒர்க் ஹியர். அது சோம்பேறி வாழ்க்கை இல்லை சார். நான் வந்து டைப் பண்ணுறேன், நான் சென்ட் பண்ணுறேன், காசு கொடுக்கணும், நான் கலெக்ட் பண்ணுறேன், நான் கடைக்கு போகிறேன், பொட்டலம் வாங்குறேன், வாங்கி எல்லாருக்கும் சர்க்குலேட் பண்ணி கொடுக்குறேன், அவங்க திங்களான ஃபோட்டோ எடுத்து நான் அந்த வீடியோ எடுத்து ஃபோட்டோ வச்சுக்கிறேன், அந்த ஃபோட்டோ நீங்கள் தூங்க போட்டு நான் கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு ஃபிலிம் காட்டுறேன். இது ஒர்க்கு தானே சார் நீங்கள் சொன்னீங்கன்னா? அப்போ அது ஒர்க்குனா இதுவும் ஒர்க்கு தானே. இது சும்மா என்ன ப்ளே பண்ணி விட்டு உட்காந்துடுறாங்களா? இன்றைக்கி எந்த ஒரு மாற்றுத்திறனாளிக்கு வந்து மாதம் அந்த குடும்பத்தை ஓட்டுறதுக்கு 50,000 எந்த இடத்துல கொடுக்குறாங்க? எந்த இண்டஸ்ட்ரி கொடுக்குறாங்க அந்த காசை? யாரும் கொடுக்கறது இல்லையே. இப்போ சொல்லலாம் மக்களே, இது ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு 100% பீப்புள் இந்த மைவீத்தில் இருக்கிறாங்கனால வந்து 18-20% 20% தான் இந்த வீடியோவை பார்த்து உழைத்து சம்பாதிக்கிறார்கள். இது வெட்டி கிடையாது, உழைக்கிறாங்க. சும்மா உட்காந்துல எல்லாரும் அதை கீனாக அப்சர்வ் பண்ணி வாட்ச் பண்ணி அந்த ஆப்பில் வீடியோ மட்டும் ஓடல. யோசிச்சு பாருங்கள் மக்களே, இது எப்படி நான் சொல்கிறேன். ஒரு ஆப்பில் வீடியோ மட்டும் ஓடிட்டு இருந்து இந்த பக்கம் எண்டில் இருக்கக்கூடிய நபர்கள் ரெசிப்ரோகேட் பண்ணாமல் இருந்தால் அந்த ஆப்போடையே என்ன நினைக்கும்னால், ஓகே இது வந்து ரோபோட் போல் இருக்குது நினைக்கும். அது நடக்கலை. இங்கே கேப்சா டைப் பண்ணுறாங்க, எஸ் நோ டைப் பண்ணுறாங்க. அப்போ என்ன நினைக்கும் அந்த ஆப்பு, ஓகே இந்த ஆப்பு ஆட்டோமேட்டிக் இத்தனை பேர் யூஸ் பண்ணுறாங்க. இட் இஸ் நாட் ரொபாட்டிக், இட்ஸ் எ ஹியூமன் ஹூ யூசஸ் இட். டைப் பண்ணுறாங்க, சென்ட் பண்ணுறாங்க, ஏதோ பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. தெர் இஸ் சம் ஆக்டிவிட்டி கோயிங் ஆன் இந்த ஆப்பு. அப்போ இந்த ஆப்புக்கான ரேட்டிங் பயங்கரமாக இருக்குது அப்படிங்கிறதை அந்த ஆப்பில் இருக்கக்கூடிய அந்த கூகுள் இண்டஸ்ட்ரி வில் அனலைஸ் இட். அப்படி ஏன் பண்ணுறாங்க அடுத்த கேள்வி இருக்கும். இது பண்ணுறதுல 2 விஷயம் இருக்குது அவங்களுக்கு. ஒரு விஷயம், இந்த ஆப்போடைய ரேட்டிங் அதிகமாகும் பொழுது ஆப்புக்கான ஆட்ஸோடைய வேல்யூ அதிகமாகும், ஆட்ஸ் வரும். இங்கே ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயி யோசிச்சு பாருங்கள் மக்களே, 1,21,000 வந்து பர்ச்சேஸ் பண்ணவங்கெல்லாம் பல பேர் இங்கே அதோட பல மடங்கு சம்பாதிச்சிட்டாங்க. இந்த அமௌண்ட் எங்கேருந்து வருது? கீழே உள்ளவங்க மட்டும் கொடுக்குற அமௌண்ட் மட்டுமா கொடுத்துன்னு கொண்டிருக்காங்க? தெர் இஸ் அன் இன்கம் சோர்ஸ் ஆன் தி ஆப். அந்த இன்கமை பிரித்து கொடுக்கிறார்கள். எப்படி ஒரு கடையில் லேபர்ஸ் இருக்கிறாங்க, மார்க்கெட்டிங் டீம் இருக்கிறாங்க, ஆட் டீம் இருக்கிறாங்க, இவ்வளோ பேர் வந்து இருக்குது, அவங்களுக்கு பணத்தை பிரித்து கொடுத்து லாபத்தை இவங்க கொஞ்சம் லாபத்தை எடுத்துக்கிறாங்களோ, அதே மாதிரி இந்த கம்பெனியிலையுமே வேலை பார்க்குறவங்களுக்கு அந்த வரக்கூடிய பணத்தை பிரித்து கொடுக்கிறார்கள். இது ஒரு செக்மெண்ட் போயிட்டுருக்கு. இன்னொரு செக்மெண்ட்டு ரெஃபரல், ரீபர்ச்சேஸ், இதில் போயிட்டுருக்கு இன்னொரு செக்மெண்ட் பீப்புள். ஸோ மல்டிபிள் ஆப்ஷன்ஸில் தே ஒர்க் ஆன் தி ஆப். அப்படிங்கிறப்போ இது எப்படி தப்பாக இருக்க முடியும்? நான் கேட்குற மக்களே, ஒரு கரண்டி மாவு எடுத்து நீங்கள் தோசை ஊற்றுறீங்க. இந்த தோசையை நீங்கள் லோக்கலில் இருக்கக்கூடிய ஒரு தள்ளுவண்டி கடையில் வாங்கினா 10 ரூபா. 3 சட்னி கொடுப்பான், கார சட்னி கொடுப்பான், சாம்பார் கொடுப்பான், தேங்காய் சட்னி கொடுப்பான். இதே தோசையை நீங்கள் சரவணபவனில் சாப்பிட்டீங்கன்னா 200 ரூபா. இதே தோசையை சோழ ஐடிசி ஹோட்டலில் சாப்பிட்டீங்கன்னா 1800 ரூபா. மாவு மாறல, கரண்டி மாறல, தோசை கல் மாறல,
திருப்பி போகிற தோசை திருப்பி மாறல, எதுவுமே மாறல. அவன்கிட்ட போயிட்டு என்னதுடா நீ வந்து இவ்வளோ அமௌண்ட்டுக்கு விற்கிறேன்னு கேட்க முடியுமா? அதே தேங்காய் சட்னி தான், அதே கார சட்னி தான், அதே சாம்பார் தான், அதே உப்பு தான், அதே மாவு தான், எதுவுமே மாறல. அவன் சொல்லுவான், ஏன்டா இவ்வளோ பெரிய இடத்த நான் வச்சுருக்கிறேன், ஏசி போட்டுனுக்கிறேன், உனக்கு கொடுக்குறான் பாரு பேரரு, அவன் போட்டு சட்டை குத்துனுக்கிறேன், தலை தொப்பி குத்துனுக்கிறேன்மா, அவன் சம்பளம் கொடுக்குறேன்மா, இதுக்கு எங்கேருந்து காசு எடுப்பேன்? நீ திங்கிற தோசை தான், தின்ட்டு போடா, காசு கொடுத்துட்டு போடான்னு சொல்லுவான். இதுதான் பிஸ்னஸ். இடத்தை பொறுத்து பொருளுடைய விலை மதிப்பு மாறும். There is no MRP regulatory act in India. நான் கேட்குற மக்களே, சிம்பிள் லாஜிக் கொஷின். ஸ்விக்கி சொமேட்டோ இன்னைக்கு தே ஆர் தி ஹையஸ்ட் ஆன்லைன் வர்ச்சுவல் ஹோட்டல். அவங்ககிட்ட ஒரு கரண்டி கிடையாது, ஒரு தோசைக்கல் கிடையாது, ஒரு குண்டாங் கிடையாது, ஒரு அண்டாங் கிடையாது. there is no kitchen for them. இன்றைக்கி அவன் தான் ஒட்டுமொத்த ஹோட்டலில் ஆள்றான். எப்படி? ஒரு ஆப்பு, அவ்வளோதான். ஒரு ஆப் ஆரம்பிக்கிறான், அந்த ஆப்பில் நீ வா, இந்த பாரு, தே கனெக்ட் பண்ணுறான் 2 பேர். இதுதான் ஸ்விக்கி சொமேட்டோ ஆப்புனா, யாருக்கு சோறு வேணும் இங்கே வந்து பாருங்கிறான், யார் சோறு கொடுக்குற இங்கே வந்து பாருங்கிறான், அவ்வளோதான். அதில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் கொண்டு நான் டைரக்ட் எம்ப்ளாயி. ஸ்டாஃப் கூட பார்த்தீங்கன்னா இப்போ நீ ஃப்ரீயாக ஸ்விக்கி சொமேட்டோ ஓட்டு பண்ணுறாங்க. வந்து ஒரு பைக் இருந்தால் போதும், டிஷர்ட்டை குத்துருவான், அதுவும் காசு வாங்கிடுவான். இதுதான் பிஸ்னஸ், டெக்னாலஜி யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய பிஸ்னஸ். ஒரு ஸ்விக்கி சொமேட்டோ ஆப்காரனுக்கு சொந்தமாக ஒரு கிச்சன் இருக்கா? கிடையாது. ஒரு டம்ளர் இருக்கா? கிடையாது. அவன் ஆள்றான் ஒட்டுமொத்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரியும். நீங்கள் பாருங்கள் மக்களே, சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அத்தனை ஸ்விக்கி சொமேட்டோ ஓடிட்டு உட்காந்துருக்கும். எவ்வளவு கமிஷன்ஸ். நீங்கள் ஒரு கடையில் போய் ஒரு இடியாப்பமும் தேங்காய் பாலும் சாப்பிட்டீங்கன்னா அந்த ரேட்டை விட ஸ்விக்கி சொமேட்டோவில் 40% அதிகமாக இருக்கும். அந்த காசு எங்கே போகுது? யாருக்கு போகுது? அவன் சொல்லுவான், உனக்கு கொண்டு கொடுக்கணும்ல, அதை காசுரா, நான் எனக்கு லாபம் வேண்டாம் குடுறாங்கிறான். 100 ரூபா வெளியே சாப்பிட்டா 140 ரூபா போட்டிருப்பான், வித் ஜிஎஸ்டி வேறு. பார்த்துங்க, ஜிஎஸ்டி எக்ஸ்ட்ரா. இதுதான் பிஸ்னஸ். சரி, எம்ஆர்பி பற்றி பேசணும் இல்லைங்களா? அடுத்து ஒரு செம்ம காமெடிக்கு வருவோம். இதெல்லாம் ப்ராடக்ட் பிஸ்னஸ். சர்வீஸ் பேஸ்டுக்கு வரலாம். எல்லாரும் முடி வெட்டுறோம் மக்களே. நீங்கள் கிராமத்தில் மரத்தடியில் போய் முடி வெட்டினீங்க அப்படின்னா, முடி வெட்டுறதுக்கு 30 ரூபா கேட்பாங்க, 40 ரூபா கேட்பாங்க. ஷேவிங் ஒரு 10 ரூபா, 50 ரூபாய்க்கு நீங்கள் முடி வெட்டி ஷேவ் பண்ணிட்டு வந்துடலாம். அதே நீங்கள் சிட்டிக்குள்ளே நீங்கள் முடி வெட்டினீங்க, ஒரு நார்மல் ஷாப்பில் வெட்டினீங்க அப்படின்னா 100 ரூபா 150 ரூபா கேட்பாங்க. இதே நீங்கள் வேறு இன்னும் கொஞ்சம் நேச்சுரல்ஸ் மாதிரி கடைகளில் போய் வெட்டினீங்கன்னா 350 ரூபா கேட்பாங்க, ஜிஎஸ்டி போடுவாங்க. இதே இந்தியாவுடைய டாப் பிராண்ட் டோனியன் கையில் வெட்டினீங்கன்னால், டோனியன் கையில் நீங்கள் முடி வெட்டினால் அவங்க சார்ஜ் பண்ணுறது 1500 ரூபா. இதே நீங்கள் வந்து ஏர்போர்ட்டில் டோனியன் கையில் வெட்டினீங்கன்னால் 2000 ரூபாய்க்கு மேலே வித் ஜிஎஸ்டி எக்ஸ்ட்ரா. கத்திரிக்கோள் மாறல, சீப்பு மாறல, முடி வெட்டுறவன் எவனோ ஒருத்தன் வெட்டுறான், அவ்வளோதான். ஏசி ஆம்பியன்ஸ் மாறல, இடம் மாறல, முடிவிட்ட டைமிங் மாறல, எதுவுமே மாறல. அதிகபட்சம் 1/2 hour தான் வெட்டிங், கட்டிங் அண்ட் ஷேவிங். ஏன் பணம் மாறுது? சர்வீஸ். இட்ஸ் சர்வீஸ். எந்த பொருளும் தரல. நீங்கள் பொருளோட சொல்லலாம், சார் குவாலிட்டி கம்மி, இது குவாலிட்டி அதிகம்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கலாம். எந்த பொருளும் தரல, எதுவுமே தரல, முடி வெட்டுறாரு, அவ்வளோதான். ஏன் நீங்கள் 1500 ரூபா? அதுவும் ஏர்போர்ட்டில் ஏன் 2000 ரூபாய்க்கு மேலே? அதே கிராமத்தில் 40-50 ரூபாய்க்கு வெட்டலாம். ஏன்? என் கிராமத்துலையாவது பார்த்தீங்கன்னா தமிழ்காரன் இருப்பான், தமிழ் தெரியும் அவனுக்கு. ஆனால் இப்படி வெட்டினேன், கொஞ்சம் கம்மி பண்ணேன், என் மிஷின் போனேன்னு சொல்லலாம். டோனிங் கேம் போனீங்கன்னா, எஸ் சார் ப்ளீஸ் டெல் மீ சார். அவன் இங்கிலீஷும் வராது, இங்கிலீஷ் தமிழும் வராது, ஹிந்தி தான் பேசுவான் அவன். ஒரு லாங்குவேஜ் அளவு போட்டு வச்சுருப்பான் அந்த இடத்துல. ஏன் மாறுது? சர்வீஸ் தானே. ஏன்னா அவன் சொல்லுவான், டோனியன் கை அப்படிங்கிற பிராண்டை நான் உருவாக்குவதற்கு நான் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன்ப்பா. நீ 1800 ரூபாய்க்கு நீ முடிவெட்ட காசு கொடுக்குறேன்னா அது 1500 ரூபா என்னோடய பிராண்டுக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன். 300 ரூபாய் என் கடைக்குமா. தட் இஸ் பிராண்டிங்க்கு செலவு பண்ணுற அமௌண்ட்டு. இங்கே பிராண்டிங்க்கு யார் செலவு பண்ணுறாங்க மைவி3 ஆட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா,
அந்த பர்ச்சேஸ் பண்ணிட்டு உள்ளே வராங்க பாருங்கள் மக்களே, அவங்க தான் பிராண்ட் அம்பாசிடர்ஸ் இந்த கம்பெனியை பொறுத்தளவுக்கு. ஏன்னா அவங்க தான் வெளியே போய் சொல்கிறாங்க, அவங்க தான் இதில் பிராண்டிங் பண்ணுறாங்க, அவங்க தான் இதில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க, அவங்க தான் இதோடைய மிகப்பெரிய அசட்டுன்னு சொல்லலாம் இந்த கம்பெனிக்கு. ஒரு ஆப்புடைய அலெக்ஸா ரேட்டிங் இன்க்ரீஸ் பண்ணுறதும், எத்தனை பேர் எத்தனை நபர்கள் அட் அ டைம் அந்த ஆப்பை யூஸ் பண்ணி ஆக்டிவாக வச்சுக்கிறாங்க அந்த ஆப்பை அப்படிங்கிற அந்த வேலை செய்கிறவங்களும் அந்த பர்ச்சேசர்ஸ் தான், ஓஎம் பீப்புள். அப்போது அவங்களுக்கு இந்த கம்பெனி பே பண்ணுறதுல என்னையா தப்பு இருக்க முடியும்? தே ஆர் டூயிங் அ ஒர்க். ஒரு ஆப்போடைய ரேட்டிங் அதிகப்படுத்துகிறாங்க, அவருடைய பிராண்டிங் அதிகப்படுத்துகிறாங்க. அந்த பிராண்டிங்க்கு ஒரு செலவு இருக்கிறது, அந்த செலவை இவங்களுக்கே கொடுக்குறாங்க அப்படின்னா எப்படி தப்பாக இருக்க முடியும்? இதே இந்த கம்பெனிக்கு வந்து ஒரு கமல்ஹாசனையோ ரஜினிகாந்த் நீங்கள் பிராண்ட் அம்பாசிடர் போட்டால் கொடுப்பீங்களா காசு அவங்களுக்கு? அது இந்த கம்பெனியில் பர்ச்சேஸ் பண்ணவங்களும் பர்ச்சேஸ் பண்ண முடியாமல் ஃப்ரீயாக வரவங்களுமே பண்ணுறாங்க அப்படின்னால் அவங்க கொடுக்குறத தப்பு இருக்க முடியும்? என்ன தப்பு இருந்துச்சு அந்த அவங்க கொடுக்குறதுல? ஸோ ரெஃபரல் அமௌண்ட் தப்பு கிடையாது, கமிஷன் தப்பு கிடையாது. தெர் இஸ் நோ எம்ஆர்பி ரெகுலேட்டரி ஆக்ட் இந்த இந்தியாவை பொறுத்தளவுக்கு. ஸோ தே கேன் ஃபிக்ஸ் தேர் ஓன் எம்ஆர்பி. எப்படி எம்ஆர்பி ஃபிக்ஸ் பண்ண முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனியோடைய ஓவர் ஹெட்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து. இப்போ இந்த கம்பெனிக்கு பிராண்டிங் பண்ணணும், அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும், இது எல்லாத்தையும் மக்களே பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்கணும், மாதமாக செலவு பண்ணணும், அந்த அமௌண்ட் கொடுக்கணும், அது ஓவர் ஹெட்ஸ் இருக்குது. அதுக்கு மேற்படி பார்த்தீங்கன்னா ஆப்பை டெவலப் பண்ணுறது, ஆப்பை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஐடி டீம் இருப்பாங்க. இத்தனை பேருக்கும் ஓவர் ஹெட்ஸை ஃபிக்ஸ் பண்ணி ஒரு எம்ஆர்பி ஃபிக்ஸ் பண்ண என்ன தப்பு இருக்க முடியும்? எங்கே தப்பு இருக்குது இந்த இடத்துல? இப்போது இதே அந்த வேலை பார்க்குறவங்கள ஒரு எம்ப்ளாயியை போட்டு வேலை பார்த்தா, எம்ப்ளாயி போட்டு வேலை பார்க்குறாங்கப்பா, அவங்க சம்பளம் நீங்கள் பேசுவீங்க. அதே இந்த ஆப்பை நம்பி வரக்கூடிய இந்த ஹவுஸ் ஒய்ஃபுக்கும், ஃபிசிக்கல் சேலஞ்சு பீப்புளுக்கும், வயசானவங்களுக்கும், இவங்களுக்கே அந்த அமௌண்ட்டை கொடுத்தா தப்புன்னு நீங்கள் சொல்லுவீங்களா? ஸ்ட்ரேஞ்ச் லாஜிக், பயங்கரமான ஸ்ட்ரேஞ்ச் லாஜிக். யோசிச்சு பாருங்க மக்களே, ஒரு பிஸ்னஸ்ன்னா என்னன்னே தெரியாத கூமுட்டைங்கள்லாம் ஒரு பிஸ்னஸை வந்து ஃபேக்கு, ஃப்ராடு, ஸ்கேம்னு பேசிகிட்டு இருக்குது. இந்த ஒரு பிஸ்னஸை உருவாக்க, அதாவது இந்த myvi3 ads அப்படிங்கிற ஒரு ஆப்புக்குள்ளே ஒரு 9.5 லட்சம் பேர், 9.5 lakh அஷ்யூர்ட் பையர்ஸ், அதாவது ஒரு ஹியூமன் ரிசோர்ஸ்னே சொல்லலாம் இந்த விஷயத்தை. அது உங்களுக்கு அமேசான் கூட பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன் அட்வர்டைசிங் பிளாட்ஃபார்ம், அவ்வளோதான். பட் myvi3 ஹியூமன் ஸ்ட்ரென்த்து நம்ம சொல்ல முடியும். ஏன்னா ஒரு மனிதன் இங்கே இருக்கிறான், ஒரு 9 லட்சம் பேர் இருக்கிறான், இந்த இடத்தை உருவாக்குவதற்கு அவங்க ஆல்மோஸ்ட் 3 years ஆகிருக்கு. நாளைக்கு இந்த இவங்களுடைய ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸே ஓர வச்சுருங்க, எவனோ ஒருத்தவங்க வந்து எவனோ XYZ கம்பெனி எவ்வளோ, ஏங்க லெட்ஸ் டேக் லைக் திஸ் ஃபார் எக்ஸாம்பிள், சிம்பிள் எக்ஸாம்பிள், எவ்வளவோ பெண்கள் இருக்கிறார்கள். அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஊதுவத்திலாம் செஞ்சு கடைக்கடையாக போய் ஊதுவத்தி விற்பாங்க. அந்த பெண்கள் எவ்வளோ கஷ்டப்பட நம்ம பார்த்துருப்போம். நீங்கள் கிராமங்கள் இன்னும் போய் பாருங்கள் மக்களே, ஊதுவத்தி, மெழுகுவத்தி, இன்னுமே MSMEயில் பார்த்தீங்கன்னா மெழுகுவத்தி, ஊதுவத்தி இதெல்லாம் வந்து செய்யறதுக்குன்னு ஒரு கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க ஃப்ரீயாக. அந்த கோர்ஸில் வந்து பெண்கள் வந்து கலந்துப்பாங்க. ஒரு கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள், கணவர் இல்லை இருந்தாலும் குடிகாராக இருக்கிறாருன்ற பெண்கள், குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு செல்ஃப் எம்ப்ளாய்டாகவும் இல்லை செல்ஃப் பிஸ்னஸ் விமனாகவும் ஆண்டர்ப்ரனராக டெவலப் ஆகிறதுக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கற்றுப்பாங்க. அது MSME ஃப்ரீயாக கற்றுக் கொடுத்துருவான். அவங்களுக்கு மகளிர் உதவித்தொகை, அதாவது அந்த மகளிர் தொகைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மூலியமாக ஒரு 1 லட்சமோ 50,000மோ 80,000மோ 1 லட்சம் 1.5 லட்சமோ வந்து ஒரு கடன் வாங்குவாங்க. ஒரு 5 பேர் சேர்ந்துப்பாங்க. சேர்ந்துக்கிட்டு அவங்க அந்த ஊதுவத்தியை பண்ணி கடைக்கடையாக போய் அந்த ஊதுவத்தியை போடுவாங்க. சைக்கிள் எடுத்துகிட்டு ஓடுவாங்க லொங்குன்னு. அந்த மே மாதம் நான் பார்த்துருக்கேன், மே மாதம் வேர்த்து ஒழுக அந்த லேடிஸ் வந்து ஓடிட்டு ஊதுவத்தி போட்டிருப்பாங்க. ஒரு வாட்டி ஊதுவத்தி போடணும், செகண்ட் டைம் அந்த ஊதுவத்தி கலெக்ட் இன்னொரு அடுத்த மேற்கொண்டு ஊதுவத்தி போடுறப்ப தான் அந்த முன்னாடி போட்ட ஊதுவத்திக்கான காசை கடைக்காரங்க கொடுப்பாங்க விற்றுதுன்னா. இவ்வளோ கஷ்டப்படுவாங்க அந்த பெண்கள் அந்த இதுக்கு போயிட்டு. நிறைய பெண்கள் பார்த்திங்கன்னா அந்த மகளிர் தொகையில் வந்து அந்த அமௌண்ட்டு வாங்கி கேட்ரிங் பண்ணுவாங்க. ஆர்டர் எடுக்கிறதுக்குன்னு ஒவ்வொரு இடமா போயிட்டு அந்த ஆர்டர் எடுத்து கேட்ரிங் பண்ணி சமையல் பண்ணி பாக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. இந்த வேலை பார்க்குறாங்க. இப்போது லெட்ஸ் டேக் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். ஒரு ஊதுவத்தி, மெழுகுவத்தி எல்லாருக்கும் வீட்டில் தேவைப்படும் வாசனைக்கு, இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எனி ரிலீஜன். இந்த ஊதுவத்தி மெழுகுவத்தியை மட்டும் இந்த myvi3 adsல விற்கிறாங்கன்னு வச்சுக்க மக்களே, போடுறாங்க. ஒரு myvi3 adsல போடக்கூடிய இந்த ஊதுவத்தி மெழுகுவத்தி ஒரு 100 ரூபாய்னா போட்டுக்குங்க. இப்போ நேற்று தான் மக்களே
100 ஒரு ஊதுவத்தி மெழுகுவத்தியை போட்டுட்டு இங்கே வந்து ஆல்மோஸ்ட் 10 lakh பீப்புள் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அஷ்யூர்ட் ஹியூமன் ஸ்ட்ரென்த் இருக்கான்னு வச்சுக்கோங்க. அது வெறும் 5 லட்சம் பேர் இந்த ப்ராடக்டை வாங்குறாங்கன்னா கூட 30 ரூபா ப்ராஃபிட் மார்ஜின். ஏன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களே ஓன் மேனுஃபேக்சரர்ஸாக இருப்பாங்க, அவங்களே வந்து கொடுத்துருவாங்க. அவங்க ஒரு ப்ராஃபிட் மார்ஜின் வச்சு 50% அந்த விற்கிற அமௌண்ட்டில் ப்ராஃபிட் மார்ஜின் கொடுத்தாலுமே 50 ரூபா லாபம் வரும் ஒரே ஒரு ப்ராடக்ட்டுக்கு. அந்த 50 ரூபாயில் 30 ரூபா இவங்க டவுன்லைனர்ஸ்க்கு பிரித்து கொடுத்தா கூட 20 ரூபா கம்பெனிக்கு ப்ராஃபிட். 20 ரூபா இன்ட்டு 5 லட்சம் பேர் என்ன ஆச்சு உங்களுக்கு? ஆல்மோஸ்ட் வந்து 50 லட்சம், ஓகே 1 கோடி ரூபாய். 20 ரூபா ப்ராஃபிட் வச்சோட போதும், ஜஸ்ட் 20 ரூபா. இதுதான் பிஸ்னஸ். 1 கோடி ரூபாய் வித்து நம்மகிட்ட சம்பாதிச்சுட்டு போயிடலாம். இப்படிப்பட்ட ஒரு பிளாட்ஃபார்மை உருவாக்கி அவங்க அதை இழுத்து மூட்டு போயிடுவாங்களா? பிஸ்னஸ் தெரியாதவனுக்கு தான் இதை பற்றி ஒன்றும் புரியாத மக்களே. பட் பிஸ்னஸை பற்றி ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். தே ஆர் பில்டிங் அ டைனாசிட்டி. ஒரு மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. இதோட டியூ கோர்ஸ் ஆஃப் டைம் போக 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 பார்த்தீங்கன்னா இதோடைய ஆட்கள், இதோடைய பர்ச்சேசிங், அஷ்யூர்ட் பர்ச்சேசஸ், ஹியூமன் ஸ்ட்ரென்த்து ஏற 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 இந்த ஆப்புக்கான வேல்யூ ஏறிட்டே போகும். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இங்கே நீங்கள் எதை வேணால் கொண்டு வந்து விற்க முடியும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் ஏற்படும். இப்படி ஏற்படுறப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு நாள் ஒரு ப்ராடக்ட்னு வச்சுக்கோங்க. இப்போ ஊதுவத்தி மெழுகுவத்தி ரொம்ப சிம்பிளாக நான் சொன்ன மக்களே. பட் ஒரு ப்ராடக்ட் வேல்யூ கொண்டு வந்திருக்காங்க, அதை இங்கே பண்ணுறாங்க, ஒரு சர்வீஸ் பண்ணுறாங்க, ஒரு சர்வீஸ் இங்கே வந்து பிராண்டிங் பண்ணுறாங்க, இல்லை இந்த இடத்துல வந்து அவங்க கொண்டு வந்து இங்கே விளம்பரப்படுத்துகிறாங்க அப்படின்னால் அதெல்லாம் வந்து அஷ்யூர்டாக இத்தனை பேரில் வந்து வாங்கிடுவாங்க அப்படிங்கிற அஷூரன்ஸ் கொடுக்குறப்போ இல்லை கம்பெனிக்கு ஒரு ப்ராஃபிட் இருக்கும். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே போகிறப்போ இல்லை எல்லா சர்வீஸும் எல்லா ஒரு பிராண்டிங்கும் இல்லை பண்ண ஆரம்பிச்சோன்னா ஒரு அமேசான் மாதிரி, அமேசான் இஸ் ஆக்சுவலி அட்வர்டைசிங் பிளாட்ஃபார்ம். திஸ் பிகம்ஸ் அன் அஷ்யூர்ட் பையிங் பிளாட்ஃபார்ம் ஆகும். இப்போ இங்கே கொடுத்தா இவ்வளோ கண்டிப்பாக வாங்கிடுவாங்கப்பா, இவ்வளோ பேர் வாங்கிடுவாங்கப்பா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். இதற்கான ப்ரொமோஷன், இதற்கான அட்வர்டைஸ்மெண்ட் யார் பண்ணுறாங்க? அந்த மக்களே பண்ணுறாங்க. அவங்களுக்கு அந்த பணத்தை பிரித்து கொடுக்கறது என்ன தப்பு இருந்துட முடியும்? இதனை கொண்டு வருவதற்கும் இந்த ஆப்போட ரேட்டிங்ஸ் அதிகப்படுத்த ஒரு விதமான பிஸ்னஸ் கொண்டு உருவாக்குறாங்க. அதான் அந்த வீடியோ பார்த்து கேப்சர் அடித்து ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணுறது. இது எப்படி தப்பாக இருக்க முடியும்? எந்த கெடுதலும் அதை பண்ணலையே, யாரையும் ஏமாத்தலையே. ஸோ கமிஷன் சார்ஜஸ் தப்பு கிடையாது, ரெஃபரல் தப்பு கிடையாது, எம்ஆர்பி ரிலேட்டட் கிடையாது, எம்ஆர் ஃபிக்ஸ் பண்ணுற தப்பு கிடையாது. யோசிச்சு மக்களை இன்னும் சொல்கிறேன், சைனாவிலேருந்து இந்த ஊருக்கு வந்து சில பொருள்லாம் வரும். பொம்மை எடுத்துக்கங்க, நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி 450 ரூபா போட்டிருப்பான், நமக்கு 150 ரூபாய் கொடுப்பாங்க. பார்த்துருக்கோம் நம்ம சைனீஸ் ப்ராடக்ட்ஸ்லாம். எம்ஆர்பியில் தான் விற்கணும்னு சொல்லி நீங்கள் ரூல்ஸ் போட்டிங்கன்னா அதுவுமே தப்பாகுது அந்த இடத்துல. இப்போ மீதி 300 ரூபாய் எங்கே போகுதுன்ற கேள்வி இருக்குது இந்த இடத்துல. ஒரு சர்வீஸ் எடுத்திங்கன்னா டோனி அண்ட் கை அப்படிங்கிற ஒரு சலூனு அவன் எம்ஆர்பி எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறான்? 50 ரூபா 150 ரூபாய் விற்கக்கூடிய ஒரு கட்டிங் அண்ட் ஷேவிங் சர்வீஸை எவ்வளோ கொண்டு வராங்க. ஒரு ஸ்பா எடுத்துக்கங்க மக்களே, ஒரு லெட்ஸ் டேக் அ பாடி மசாஜ் ஸ்பா 100 ரூபாய்க்கும் 1000 ரூபாய்க்கும் பண்ணுறவங்க இருக்கிறாங்க, 10,000 ரூபாய்க்கும் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அந்த இடத்துல? வாட் டிஃப்ரென்ஸ்? சேம் ஆலிவ் ஆயில், சேம் மசாஜர், என்ன டிஃப்ரென்ஸ்? ஸோ எம்ஆர்பியை ஃபிக்ஸ் பண்ணுவது என்பது அந்த கம்பெனி தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதை மற்றவன் ஃபிக்ஸ் பண்ணால் அவன் கம்பெனி நடத்திட்டு போட்டோம், அவன் நடத்துகிறப்ப அதை அவன் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்தவன் பண்ணுறப்ப அடுத்தவன் தான் ஃபிக்ஸ் பண்ணுவான். இவ்வளவு மாடியூல் வச்சுக்கிட்டு இதை பற்றி புரியாமல் பேசிகிட்டு இருக்காங்க மக்கள். இன்னொரு சொல்கிற மக்களே, ஐ வாண்ட் டு கோட் எக்ஸாம்பிள் ஆஃப் ஜஸ்டேல் கம்பெனி ஹியர். அது ஏன் இதை கோட் பண்ணுறேன்னா, பிஸ்னஸ் தெரிந்தவர்கள் இதை எப்படி அழகாக கையாண்டாங்க, எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்ற சொல்கிறவங்களுக்கு. தெர் இஸ் சம்திங் கால் justdial.com. ஜஸ்டேல் பிஸ்னஸ் இருக்குது. என்னன்னா வாட் இஸ் ஜஸ்டேல் பண்ணி இட் இஸ் கால்ட் அண்ட் லோக்கல் சர்ச்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களுக்கு தேவை இருக்கிறது, உங்களுக்கு ஒரு பொருளை வாங்க தேவை இருக்குது, இல்லை ஒரு சர்வீஸ் அவைல் பண்ண தேவை இருக்குது. இன்னொருத்தன் வந்து பொருளை விற்கிறான், அவன் சர்வீஸ் கொடுத்துட்ருக்கானால் இவங்க 2 பேரும் இணைக்கிறது தான் இந்த ஜஸ்டேல் அப்படிங்கிற கம்பெனி. இந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ண சொல்லுவாங்க இந்த கம்பெனி ஓனர்ஸ், அந்த கம்பெனி பிஸ்னஸ் பண்ணுறவங்கள. உதாரணத்துக்கு நீங்கள் போகிறீங்க, அந்த கம்பெனி கால் பண்ணுறீங்க. இப்போ கால்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன், இப்போ ஒன்லி ஆப் மட்டும் தான் நினைக்கிறேன். லெட்ஸ் டேக் லைக் திஸ், லெட்ஸ் அஸ்யூம் ஆஸ் கால் எடுத்துக்கலாம். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா கால் பண்ணி நீங்கள் ஒரு சர்வீஸ் வேணும்னு கேட்டிங்கன்னா அந்த ஜஸ்டேலுக்கு கால் பண்ணி லெட்ஸ் டேக் ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்நெட் எடுத்துக்கலாம்.
ஸோ இன்டர்வியூ டெக்கேட்டர் தேவைன்னு கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபோன் போட்டு நீங்கள் உங்களுக்கு 7 நம்பர் அனுப்புவாங்க. சார் அனுப்பிச்சுடுறேன் சார், 7 நம்பர்ஸ் அவங்க அனுப்புவாங்க. அந்த 7 நம்பரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெசேஜாக வந்துடும். அப்போல்லாம் மெசேஜாக நோ வாட்ஸ்அப். நான் சொல்கிறது கொஞ்சம் லிட்டில் பேக். இப்போல்லாம் வாட்ஸ்அப் வந்துச்சு, இப்போல்லாம் ஆப் வந்து போச்சு. 7 நம்பர் அனுப்பினோடனே அந்த 7 பேரும் யாருன்னால் அவன் கேட்பான், விச் பிளேஸ் யுவர் லிவிங் சார்மா. சென்னைனா சென்னையில் 7 நம்பர் அனுப்பிச்சுடுவான் அவங்களுக்கு. 7 பேர் யாருன்னால் இந்த ஜஸ்ட் டயலில் இன்டீரியர் டெக்கரேட்டர் கேட்டால் எனக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க அங்கே ஒரு அமௌண்ட்டு கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க ஜஸ்ட் டயல். அதுதான் ஜஸ்ட் டயலுக்கான இன்கம் சோர்ஸ். இந்த இன்கம் சோர்ஸை வச்சு தான் இந்தியா முழுக்க 18 இடங்கள் அவன் பிரான்ச் வச்சுருந்தான், இன்க்ளூடிங் அமெரிக்கா. கிட்டத்தட்ட அதில் ஒர்க்கிங் பீப்புள் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிரான்ச்சஸ்லையுமே 2000-3000 பேர் இருப்பாங்க. ஹியூஜ் கம்பெனி, வெரி ஹியூஜ் கம்பெனி. இப்போ ரிலையன்ஸ் அதை வாங்கினான்னு கேள்விப்பட்ட மக்களே, அது உண்மையாக போயான்னு தெரியல. பட் ரிலையன்ஸ் வாங்கினதுக்கப்புறம் அதோடைய குவாலிட்டி கம்மியாகிடுச்சுன்னு கேள்விப்படுறேன். ஓகே, தட்ஸ் செகண்டரி பார்ட். வில் டாக் அபவுட் திஸ். 7 நம்பர் அனுப்போம் அவங்களுக்கு. இப்போ உதாரணத்துக்கு நான் இருக்கேன், ஐ கால் ஜஸ்ட் டயல் அண்ட் ஆஸ்க் ஃபார் இன்டீரியர் டெக்கரேட்டர் வச்சுக்கோங்களேன். நான் இன்டீரியர் டெக்கரேட்டரை கேட்டுட்டு அதை 7 நம்பர் அனுப்பிச்சிடுவாங்க. சார் நம்பர் அனுப்பிச்சிட்டேன் சார்னு சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு நான் ஃபோனை கட் பண்ணுறக்குள்ளே ஒரு கால் வரும் என் ஃபோனுக்கு. அட்டன் பண்ணி பேசினா சார் இன்டீரியர் டெக்கரேட்டர் சோன்ஸ் கம்பெனி பேசுகிறேன் சார், என்ன சார் வேணும்னு கேட்பாங்க. எப்படி இது சாத்தியம் பார்த்தீங்கன்னா 7 நம்பர் அனுப்புகிறாங்க பாருங்கள். அது ஆர்டர் அனுப்பியிருப்பாங்க, 1 2 3 அனுப்பிச்சிருப்பாங்க. அந்த ஃபஸ்ட்டு நம்பருக்கு என்னுடைய நம்பரையும் இந்த நம்பர் இருக்காரு, ஒரு நம்பர் இது, இவர் இன்டீரியர் டெக்கரேட்டர் கேட்டிருக்காருன்றதை மெசேஜ் பண்ணிருவாங்க. அவர் இந்த மெசேஜை பார்த்து உடனே கால் பண்ணுவார் எனக்கு. நான் அந்த கால் பேசிக்கிட்டு இருக்கிற என்ன தேவைன்னு எனக்கு சொல்கிறதுக்கு கூடயே பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 வெயிட்டிங்காக வந்துகிட்டே இருக்கும். நான் அந்த காலை பேசிவிட்டு ஒரு கோட்டுக்கு நான் மைண்டில் வந்துட்டு நான் கட் பண்ணுவேன், பார்த்தா ஒரு கால் வரும். எடுத்து போய் சொல்லுங்கள் சார், இன்டீரியர் டெக்கரேட்டர் கேட்டு ஜஸ்ட்டில் கேட்டுனேன் சார், நான் கால் பண்ணுறேன் சார் மாக்கு. இது செகண்ட் ஆளாக இருப்பான், தேர்ட் ஆளாக இருப்பான், எவனோ இருப்பான். என்னன்னால் அந்த 7 நபர்களுக்கும் ஒரு நிமிஷம் இன்டர்வலில் அவங்க நான் கேட்டிருக்கேன் அப்படிங்கிற என்னுடைய நேமையும் நம்பரையும் மெசேஜ் அனுப்பிச்சி விட்ருவாங்க. 7 நிமிஷம் 7 பேருக்கும் மெசேஜ் போயிடும். எல்லாருக்கும் கால் வந்துட்டு எல்லோரும் கால் பண்ணிட்டே இருப்பாங்க எனக்கு. நான் அந்த ஒவ்வொரு காலுக்கும் திரும்ப நான் சொல்லுவேன், சார் நான் வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன், இங்கே இன்டீரியர் டெக்கரேட்டர் தேவைப்படுது, வேணும். அப்படியா சார், இதெல்லாம் கோட் சார்மா. நான் கேட்டு வைப்பேன், திரும்ப கால் வரும். நான் பேசி முடிப்பேன். நான் பேசக்குள்ளே வெயிட்டிங் கால் வந்துட்டே பாட்டுக்கும் இப்போ திரும்ப கால் வரும். நான் 7வது நம்பர் கால் பண்ணுற பேசுகிறப்ப நான் செம கடுப்பாயிரும். எத்தனை பேர் சார் கால் பண்ணுவீங்க? நான் பேசிட்டேன் சார், விடுங்க சார், நான் சொல்லுவேன். இல்லை சார் கேட்டிருக்கீங்க சார், சொல்லுங்கள் சார், அவன் சொல்லுவான். சார் நான் அப்புறம் கூப்பிட்றேன் சார், கட் பண்ணுறோம் கோவத்தில், டென்ஷனில். அப்போ அந்த நபர் என்ன பண்ணுவான்னா, ஹி வில் இன்ஃபார்ம் தி ஜஸ்ட் டயல் மார்க்கெட்டிங் பீப்புள், சார் நான் கால் பண்ணுறேன், டென்ஷன் ஆகுறாரு, நிறைய பேர் பேசிட்டாங்கன்னு சொல்கிறாரு, என்ன சார் நான் பண்ணுறாருன்னு கேட்பேன். அப்போ அவங்க சொல்லுவாங்க, சார் நீங்கள் 7th பொசிஷனில் இருக்கீங்க, அப்படி தான் ஆகும். நீங்கள் ஃபஸ்ட்டு 3 பொசிஷனில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு 3 மினிட்ஸ்க்குள்ள எஸ்எம்எஸ் வரும். அப்போ நீங்கள் பிட் பண்ண ஈஸியாக இருக்கும். என்ன சார் பண்ணணும் கேட்பான். பே மோர். இப்போ நீ 1 lakh கட்டியிருக்க, 3 lakhs கட்டு, நீ ஃப்ரண்ட்டில் வந்துடுவ அப்படின்பாங்க. ஓகே சார் கட்டுறேன் சார்மா. இல்லை ஏன் சொல்கிறான்னா, இப்போ ஒரு 1 lakh கட்டியிருக்கான் அப்படின்னா அந்த 1 லட்சம் ரூபாய்க்கு அவனுக்கு ஒரு 100 லீட்ஸ் தான் கொடுப்பாங்கன்னு ஒரு வரமுறை வச்சுருப்பாங்க. அவன் அந்த 100 லீடில் எல்லாமே மெட்டீரியல்ஸ் ஆகாது. அதில் 1 மெட்டீரியல்ஸ் ஆனால் கூட இன்டீரியர் டெக்கரேட்டரை பொறுத்தளவுக்கு அவன் ஹியூஜாக சம்பாரிச்சிருவான். ஹி வில் earn more than lakhs. அந்த 100 லீடில் அவனுக்கு 10% மெட்டீரியலைசேஷன் இருந்தால் கூட போதுமானதான் 1 கோடி சம்பாரிச்சிருவான் ஈஸியாக. 50 லட்சம் சம்பாரிச்சிருவான் ஈஸியாக. 50 லட்சம் சம்பாதிப்பதற்கு அவன் போடக்கூடிய அமௌண்ட்டு 1 lakh ஜஸ்ட் இல்லை. இப்போது மேலே வரணும் அப்படின்னா எவ்வளோ கேட்குறீங்க சார்? 5 lakhs பே பண்ணுங்கள் சார்பான். அசால்ட்டாக 5 lakhs பே பண்ணிட்டு போயிடுவான். இப்போ இவன் என்ன பண்ணுவான், 3rd பொசிஷனுக்கு வருவான். 3rdல இருந்தான் பாருங்கள், அவன் கீழே போயிடுவான். அவனுக்கு பிட்டிங் கஷ்டமாகும். அவன் ஃபோன் பண்ணுவான், சார் என்ன சார் பண்ணுறது, கம்மியாக போகும் சார், நான் நல்லா சார் காசு பார்த்துருக்கேன், அவன் தெரியும் அவனுக்கு, கம்மியாக போகும் சார், பிட் பண்ணுங்கள் சார், மேலே போங்க. இப்போ இன்னும் மேலே போவான். நீங்கள் வெளியே இருந்து பார்க்கும் பொழுது என்னடா இது, இவனுக்கு வரக்கூடிய ஒரு கால் ஒரு பிஸ்னஸ் கால் தான், அதை இப்படி பிட் பண்ணி ஒரு கம்பெனி சம்பாரிச்சிட்டு இருக்கானே அப்படின்னு நீங்கள் தோணும் மக்களே. திஸ் இஸ் பிஸ்னஸ். இதுதான் பிஸ்னஸ். நான் உனக்கு பிஸ்னஸ் கொடுக்குறேன்டா, நான் சொல்கிறது தான் ரேட்டு, நான் வைக்கிறது தான் அங்கே ஃபிக்ஸேஷன்ஸ், கட்டிட்டு போ, வேணுமா வேணாமா? ஐயா வேணுங்க ஐயா, கடை கொஞ்சம் உட்காந்துட்டேன் ஐயா, பிஸ்னஸ் பண்ணுங்க ஐயா, கட்டிட்டு போடா. இதுதான் பிஸ்னஸ். இந்த MyV3 ஆப்புன்றது மேலே உயர பார்த்தீங்கன்னா he will control the entire industry.
சப்போஸ் இப்போ நாம் விசாரித்த வரையில் தே ஹேவ் சம் எத்திக்ஸ் அண்ட் பேசிக்ஸ் பிரின்சிபல்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆயுர்வேதிக் மட்டும்தான் விற்க பார்க்குறாங்க. நோ இங்கிலீஷ் மெடிசன்ஸ் ஆர் நோ இங்கிலீஷ் கைண்ட் ஆஃப் அன் கெமிக்கல் பேஸ்டு விஷயம் வரதில்லைன்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன ஆகும்? கெமிக்கல் பேஸ்டான விஷயம் இவங்க உள்ளே கொண்டு வர மாட்டேங்கிறாங்க, ஒன்லி ஆயுர்வேதிக் பேஸ்டாக போகிறாங்க அப்படின்னா இப்போ யாருக்கு அடி வாங்கும்? இந்த இடத்துல கம்ப்ளீட்டாக கெமிக்கல் பேஸ்டாக பண்ண அடி வாங்க ஆரம்பிக்கும். ஸோ இவங்க முன்னேறி போகிறாங்க. இப்போ 9 லட்சம் பேர் இருக்கிறாங்க. சப்போஸ் ஒரு அடுத்த ஒரு வருஷத்தில் சப்போஸ் இஃப் திஸ் கம்பெனி ஹேஸ் 50 lakh rupees ஆஃப் பர்ச்சேஸ்னு வச்சுக்கோங்க மக்களே, ஒரு 50 லட்சம் பேர் கம்ப்ளீட்டாக ஆயுர்வேதிக்கை மட்டும் பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்ற மாதிரி போயிடுச்சுன்னா அந்த 50 லட்சம் கஸ்டமர்ஸு ஒரு கெமிக்கல் பேஸ்ட் ப்ராடக்ட் பர்ச்சேசர்ஸ்க்கு லாஸ். இப்போது இதனை முறியடிப்பதற்கு ஏன் அவர்கள் ஒரு கட்சி ஆடிடக்கூடாது? அது ஏன் பாமகவாக இருக்கக்கூடாது? ஏனால் பாமக பல கம்பெனிகளை அழித்த வரலாறு இருக்கிறது அப்படிங்கிறத நான் சொல்லக்கூட வேண்டாங்க, திரு CN ராமூர்த்தியோட பேசியிருக்கார். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த இடத்துல ஏன் அந்த விஷயத்தை இவங்களுக்கு எடுத்துக்கூடாது? அப்போது ஏதோ ஒரு நபர்களுக்கு இப்படி ஒரு டைனமிக்காக ஒரு எமர்ஜிங் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஒரு 3 இயர்ஸில் மேலே வராங்க. தே ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் தி ஆயுர்வேதிக் திங்ஸு. அது கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் பண்ணுறவங்களுக்கு ஏதோ பிரச்சனையாக இருக்குது அப்படின்னால் ஏன் இந்த கம்பெனியை முடக்குவதற்கு மேலே வந்துடக்கூடாது? அப்ரோச் பண்ணிடக்கூடாது? ஏன் இதை முடக்குவதற்கு பாமக எழுதக்கூடாது? அந்த விஷயத்தை சந்தேகத்தை முன்வைக்கிறோம் மக்களே. சரி, அடுத்த ஒரு சந்தேகத்தை முன்வைப்போம். இது ஒன்று. 2வது சந்தேகம் இருக்குது. ராமதாஸோ அன்புமணி ராமதாஸோ ஒரு வாழ்க்கையில் பெரிய பணக்காரன்லாம் கிடையாது. நான் இப்போ சொல்ல, அப்போ முன்னாடி ஃப்ளாஷ்பேக் கிடையாது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவர்கள் வீடு மட்டுமே பல 100 கோடிக்கு போகும். அவனுடைய ப்ராப்பர்ட்டிஸ், அவனோட அசெட் வேல்யூ பல 1000 கோடிக்கு சொந்தக்காரங்க. இந்த காசு எங்கேருந்து வந்துச்சு? அன்புமணி ராமதாஸும் ராமதாஸ் அவர்களும் டாக்டராக சம்பாரிச்சு மட்டும் இந்த காசு வாங்கினாங்களா? இல்லை இவர் எம்பியாக இருந்த போல காசை கொடுத்துட்டாங்களா உங்களுக்கு? எம்பி சேலரி எவ்வளோ? எத்தனை வருஷம் எம்பியாக இருந்தார் இவர்? எவ்வளோ சம்பாரிச்சிருக்க முடியும்? சரி, முன்னாள் எம்பிக்கு எவ்வளோ பென்ஷன் கொடுத்துருவாங்க? எப்படி அன்புமணி ராமதாஸுக்கும் இவ்வளோ பெரிய ப்ராப்பர்ட்டி எவ்வளோ வந்தது? இவ்வளோ பல 1000 கோடிக்கான ப்ராப்பர்ட்டி எங்கேருந்து அவங்க சம்பாரிச்சாங்க அப்படிங்கிற வெள்ளை அறிக்கையை அவளுக்கு வெளியிட தயாரா? ஓப்பன் சேலஞ்ச். பாமகவை சேர்ந்த அன்புமணி ராமதாஸுக்கும் பல 1000 கோடி ரூபாய்க்கான ப்ராப்பர்ட்டி அவங்க சம்பாதித்தது எப்படி சம்பாதிச்சாங்க? என்ன வேலை பார்த்தாங்க? அவங்க எம்பியாக இருந்ததும், முன்னாள் எம்பியாக இருக்கிறதும், இல்லை டாக்டர் அன்புமணி ராமதாஸ், டாக்டர் சௌமியா அன்புமணி ராமதாஸ், டாக்டர் ராமதாஸ் இந்த டாக்டராக மட்டும் இவ்வளோ கோடி சம்பாதிச்சிட்டாங்களா அப்படிங்கிறதையெல்லாம் வெள்ளை அறிக்கையாக வெளியிட தயாராகிறாங்களா? எப்படி ஏர்ன் பண்ணாங்க? எந்த ரூபத்தில் ஏர்ன் பண்ணாங்க? எப்படி காசு வருது அவங்களுக்கு அப்படிங்கிறதை வெளியிட வேண்டும் மக்களே. லெட்ஸ் கீப் அ ஓப்பன் சேலஞ்ச் ஹியர் மக்களே. எப்படி கிடச்சி அவங்க காசு வெளியிட்டோம்? ஒன்று சொல்கிற மக்களே, ஒரு கம்பெனியை முடக்குவது அப்படின்றதில் ஒரு கட்சி இன்வால்வ் ஆகுது அப்படின்னால் அதற்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சதி வேலை இருக்கும். எவனோ ஒருத்தனுக்கு இந்த கம்பெனி முன்னேறது பிடிக்கல. அது எவனோ ஒருத்தவன் யார் அப்படிங்கிறது பார்க்க வேண்டும். இந்த கம்பெனி கமிஷன் கொடுக்கறது தப்பு அப்படின்னால் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பார்க்கக்கூடிய அந்த டாக்டர் ப்ரொஃபஷனில் எவ்வளவு கட்டிங் கமிஷன் கட்ஸ் இருக்குன்றதை அவர் வெளியிட தயாரா? வெளியிட சொல்லுவார் அவர்? பல தப்பு இல்லையா? ரெஃபரல் தப்பு அப்படின்னால் இன்றைக்கி ஜிபே தூக்கில் போட்டலாமா ஜிபேவை? எப்படி உனக்கு காசு வருது? எப்போ நான் 100 ரூபாய்க்கு அவன் காய்கறி வாங்குகிறேன், என் அக்கௌண்ட்டில் 100 ரூபா தூக்கி அவன் அக்கௌண்ட்டில் 100 ரூபா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன், இதான் நான் பண்ணுறேன். இது எப்படி கமிஷன் ஜிபேக்கு போகுது? யோசிக்கலாமா? எப்படி நான் இன்னொரு நபர் ரெஃபர் பண்ணால் எனக்கு ஏன் 300 ரூபா தரான் ஜிபே? யோசிக்கலாமா? ஒரு ஆப்புக்குள்ளே கண்டினியூஸ் யூசேஜ் ஆஃப் பீப்புள் இருக்கிறப்போ அது கூகுள் ப்ளே ஸ்டோரில் கூகுள் எந்த அளவுக்கு அந்த ஆப்புக்கு அமௌண்ட் ஆட் கொடுப்பான்றதை வெளியிட தயாராங்களா? ஆனால் தெரியுமா முதல்ல உங்களுக்குலாம்? எம்ஆர்பி ரெகுலேட்டரி ஆக்ட் அப்படிங்கிறது அது கிடையாது. அப்படி இருந்ததுனால் டோனியன் கையில் முடி வெட்டுறதுக்கு ஷேவ் பண்ணுறதுக்கு அவ்வளோ காசு வாங்குகிறோம் சொல்ல முடியுமா? ஒரு கம்பெனியில் அட்வர்டைசிங், மார்க்கெட்டிங், லேபர் சார்ஜஸ்ஸு, அவங்க சேல்ரி, இதோட இன்பில்ட் காஸ்ட்டு, இதோடைய வாடகை, கரண்ட்டு பில்லு, லொசுக்கு இதெல்லாம் சேர்த்து வச்சு தான் ஒரு சட்டைக்கு அவன் சார்ஜ் பண்ணுறான்.
ஒரு மைவி3 ஆட்ஸ் அப்படிங்கிற கம்பெனியில் இந்த லேபர்ஸ், மார்க்கெட்டிங், அட்வர்டைஸிங் இது 3ஐயும் அந்த கம்பெனிக்குள்ளே வர பர்ச்சேசஸே பண்ணுறதுனால அவங்களுக்கு அந்த அமௌண்ட்டை கொடுக்குறாங்க. அப்படி எப்படி தப்பாக இருக்க முடியும்? அப்போ பர்ச்சேஸ் பண்ண வரவங்களுக்கு காசே கொடுக்காதீங்கன்னு சொல்லுதா இந்த அரசாங்கம்? இல்லை கூமுட்டைங்கன்னு சொல்லுதுங்களா? காசு கொடுக்காத அவனை பிச்சைக்கார வச்சுன்னு சொல்லுதா அந்த அரசாங்கம்? இந்த கூமுட்டைன்னு சொல்லுதுங்களா? அவர்கள் வேலை செய்கிறார்கள். ஒரு கேப்சா அடிக்கிறதும் வேலை தான், எல்லாமே வேலை தான். அவங்க ரோடு நின்றுக்கிட்டு ஒரு டீ கடைக்கு போகிறப்போ பக்கத்தில் நின்றுக்கிட்டு சாட்டை வச்சுருப்பாங்க. இந்த பார்த்துருக்கீங்க மக்களே, சாட்டையை வச்சு டப்புன்னு வச்சு காசு கேட்பாங்க. இதுதான் சோம்பேறி வேலை. நான் என் கண்கூடாக பார்த்துருக்கேன். நாங்கள் டீ கடைக்கு போயிட்டுருக்கோம். அங்கே ஒருத்தன் வரான், அவன் வேலை பார்த்து சாட்டை எடுத்து வச்சுட்ருப்பான். சாட்டை எடுத்துகிட்டு டப்புன்னு அடிப்பான், காசு கேட்பான், டீ கேட்பான், சாப்பாடு கேட்பான். இப்போ ஒரு பாய் ஒருத்தர் வந்தார். அவர் கடை வச்சுருக்கார். அவர் சொன்னார், என்னடா வேணும்? ஏதாவது டீ வாங்கி கொடுங்க சார்னா. வேலைக்கு வரியா? சம்பளம் தரேன் கேட்குறான். வேலைக்கு வரியான்னு கேட்டது தான் தாமதம். ஆள் திரும்பி பார்த்தா ஆளே காணும், ஓட்டான். அவர் கெட்டாத கூட பேசவே இல்லை, வேலைக்கு வந்தான் கூப்பிட்டாரு. இந்த இடத்துல ஒரு மாற்றுத்திறனாளியோ வயசானவங்களோ டேட் பர்சன்ஸோ யாராக இருந்தாலுமே உட்காந்து 1 hour to 3 hours வேலை பார்க்குறாங்க. அந்த வேலையால் இன்டைரக்டாக ஒரு ஆப்போட ரேட்டிங் வளருது. இட் இஸ் ஆஸ் டூயிங் அ மார்க்கெட்டிங் ஃபார் அன் அட்வர்டைஸ் ஃபார் அன் ஆப். அந்த ஆப்போடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது, அந்த ஆப்போடைய ரேட்டிங் இன்க்ரீஸ் ஆகுது, அந்த ஆப்பை பயன்படுத்துகிறாங்கன்றது கூகுள் ப்ளே இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அது ஒரு அமௌண்ட்டு கொடுக்குது ஆப்புக்கு, ஒரு ஆட் அமௌண்ட்டு கொடுக்குது. அந்த ஆட் அமௌண்ட்டை பிரித்து கொண்டு இவங்களும் வைத்துக்கொள்கிறார்கள் சில அமௌண்ட். அப்படிங்கிறது எப்படிங்க தப்பாக முடியும்? தே ஆர் ஆக்சுவலி அண்ட் பர்ச்சேசஸ் டர்ன் லேபர்ஸ் தானங்க. ஏன்னா அக்ரிமெண்ட்டை கையெழுத்து வாங்கினோம் அப்போ எல்லாருக்குமே. தீஸ் திங்ஸ் ஆர் புல்ஷிட் அண்ட் அப்சர்ட் மக்களே. முட்டாள்களுக்கு விஷயமும் புரியாது. சில முட்டாள்களுக்கு விஷயம் தெரிஞ்சும் மக்களை ஏமாற்றுவதற்கு இந்த விஷயத்தை பண்ணிகிட்ருக்கிறாங்க அப்படிங்கிறதை அப்பட்டமாக தெரிகிறது. ஓப்பன் சேலஞ்ச் வைக்கிறோம் மக்களே. பாமகவில் இருக்கிற அன்புமணி ராமதாஸிற்கும் இன்றைக்கு அவங்க வீடு 100 கோடி ரூபாய்க்கு போகும். அவங்க சொத்து பலாயிரம் கோடி ரூபாய்க்கு வச்சுருக்காங்க. அவங்க எப்படி சம்பாரிச்சாங்க இந்த காசை? எப்படி சம்பாரிச்சாங்க? முன்னாள் எம்பிக்கு எவ்வளோ சேலரி கொடுத்துருவாங்க? முன்னாள் எம்பிக்கு எவ்வளோ பென்ஷன் கொடுத்துருவாங்க? எம்பிக்கு எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்க? இல்லை 3 பேர் டாக்டர்ஸ் எந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறாங்க டாக்டர்ஸ்? அவங்க எப்படி ஒரு மக்கள் டிவி வந்திருக்கு? மக்கள் டிவியுடைய டர்ன் ஓவர் எவ்வளோ ஒரு வருஷத்துக்கு? எவ்வளோ ஒரு ப்ராப்பர்ட்டி அவங்க பில்ட் பண்ணாங்க? இன்று பாமக அன்புமணி ராமதாஸ் அவர்களும் இவர்கள் உள்ள இத்தனை சொத்துக்களும் எப்படி சம்பாதிச்சாங்கன்றதை வெள்ளையறிக்கை வெளியிடுவாங்களா? ஓப்பன் சேலஞ்ச் வைக்கிற மக்களே, இது பதில் கூற முடியுமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்ன நினைக்கிறீங்கிறது கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.